பெண்கள் பாதுகாப்பு, பெண்கள் உங்கள் பாதுகாப்பை பற்றி திமுக பேசுது. இந்த போராட்டத்தில் பெரும்பான்மை இருக்கக்கூடிய ஆட்கள் யாரு? பெண்கள். நீ இந்த பெண்களை நடத்தக்கூடிய விதம் என்ன? புடிச்சு தள்ளுற, தரத்தர புடிச்சு இழுத்துற, அந்த இட் இஸ் ஹராஸ்மெண்ட். பஸ்ல போட்டு தள்ளுறீங்க. ஒரு ஆசிரியருடைய மண்டை அந்த பஸ்ல ஏறும்போது இடிக்குதுங்க. அவருக்கு மண்டையில் என்ன பிரச்சனை? இந்த மண்டை இல்லாத மூளை இல்லாதவர்கள் என்ன செய்வாங்க? இன்னொன்று பெண்களை எல்லாம் ஏற்றுறாங்க, அரெஸ்ட் பண்ணி ஏற்றுறாங்க, கொண்டு போய் ஒரு மண்டபத்தில் அடைக்கிறாங்க. 12 மணிக்கு மேலே வரலாம் உட்காந்து அடைக்க வைக்கிறாங்க. பெண்களுக்கு அவங்களுடைய தனிப்பட்ட அந்த ஒரு மாதவிடாய் காலங்கள்லாம் இல்லையா? அவங்களுக்கான கிரைசிஸ் இல்லையா? இப்படியா போட்டு அடைச்சு அவங்கள ஒரு துன்புறுத்துறது. அதே செவிலியர்கள் கொரோனா நேரத்தில் உன்னை காத்தவர்கள், யாரெல்லாம் பிரச்சனை பண்றீங்களோ, யாரெல்லாம் கையை பிடிச்சி இழுத்து உள்ள தள்ளுறீங்களோ அவர்கள் குடும்பத்திற்கும் சேர்த்து உழைத்தவர்கள். அதே மாதிரி தூய்மை பணியாளர்கள் அந்த ரோடெல்லாம் பெருக்கி வைக்கல, நீ எல்லாம் வீட்டுக்குள்ள பத்திரமா இருந்த. ஐயா எடப்பாடி காலத்துல சம்பளத்தை முழுமையாக கொடுத்து உனக்கு எல்லா விதமான ஃபெசிலிட்டியும் பண்ணி கொடுத்து வீட்டில் பத்திரமாக வைத்து உன் உயிரை காத்தவர்கள் நாங்களாம். இன்னைக்கு மாண்புமிகு பாரத பிரதமர் பெரிய அளவு தமிழ்நாட்டுக்கு உதவி செய்து, இந்தியாவோட உதவி செய்து இந்த நாட்டு மக்களை காத்தோம். உனக்கு ஹெல்ப் பண்ணும் போதுதான் உங்களுடைய ஹெல்ப் தேவைப்படுது. இதே தூய்மை பணியோட ஹெல்ப் தேவைப்படுது, செவிலியருடைய ஹெல்ப் தேவைப்படுது. ஆசிரியர்கள் என்ன கேட்கிறாங்க? நீங்க பிரதர் நீங்களே சொன்னது போல புதுசா நான் ஒண்ணு எழுதிட்டு இன்னைக்கு வந்து நீங்க இதையே செய்யல அதையே செய்யலன்னு சட்டையை பிடிக்கல.